நீங்க பார்ட்டி பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப ஃபீல்லாம் பண்ணி சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சாச்சி அந்த படத்தோட இயக்குனர், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. நல்ல படம் மட்டும் கொடுக்கல, அவர் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நல்ல மனைவி அவார்டு கூட கிடைச்சிடலாம் 10-15. நல்ல மனைவி ஒன்று கிடைக்கிறதே பெருசு. பிரேம்ஜி பக்கத்தில் இருந்ததுனால மாமியாரை பற்றி பேசணும் போல தோணுது. மேட்சை விட்டுட்டு வந்திருக்கீங்க, அதுவும் நாங்களாம் ஒரு பார்ட்டியோட பார்ப்போன்னு நீங்கள் அப்படியே அப்படிலாம் பண்ணீங்க. நீங்கள் பார்ட்டி பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப ஃபீல்லாம் பண்ணி நம்ம இது வரைக்கும் எந்த கப்பும் வாங்கினதில் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அடுத்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்தலாம். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் திஸ்? சட்டம் என் கையில் மற்றும் வித்தைக்காரன் திரைப்படத்திற்காக சிறந்த கதாநாயகன் விருதை பெறுகிறார் அண்ணன் சதீஷ் அவர்கள். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் அவர்களுக்கு ஸ்டுடியோ ஒன் சார்பாக ஒரு அழகான ஹேம்பர் கூட. சதீஷ் அவர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு கொமீடியனாக எண்ணற்ற திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ கதைய நாயகனாக இருக்கும்போது, ஒரு கதாநாயகனாக இருக்கும்போது, இப்பவும் மீண்டும் மீண்டும் பேக் டு பேக் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஹிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. Tell us about the journey and this moment. தேங்க்யூம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். உன்னை ரொம்ப சின்ன பொண்ணுலேருந்தே பார்க்குறேன். நல்லா சூப்பராக இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு ப்ரோ, நீங்களும் சூப்பர். வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணீங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச, ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒருத்தராக மாறி இருக்கேன் அந்த ஷோ மூலமாக, பிக் பாஸ் ஷோ மூலமாக. வாழ்த்துக்கள் ப்ரோ. நல்ல தமிழில் அழகாக பேசி ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக தெரிஞ்சிங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. யா, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சட்டமென் கையில் படத்துக்காக அந்த விருது வாங்குறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலை ஒன்று ட்ரை பண்ணி அது மக்களும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு நல்ல இது கிடச்சிது. அஃப்கோர்ஸ் ப்ரோலாம் ஃபஸ்ட்டு ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அவர் பிரேம்ஜி ப்ரோலாம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு ஸோ அதுக்காக சாச்சி அந்த படத்தோட இயக்குனர், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. அவர் இந்த நல்ல படம் மட்டும் கொடுக்கல, அவர் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதன் மூலமாக அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா ஒரு நல்ல மனைவி அவார்டு கூட கிடைச்சிடலாம் 10-15. நல்ல மனைவி ஒன்று கிடைக்கிறதே பெருசு. ஸோ அது ஒரு நல்ல மனைவியும் அவர் தங்கச்சியை மனைவியாக கொடுத்தாரு. அண்ட் இன்னைக்கு இன்னொரு சந்தோஷம், அவங்க அம்மாவும் இதை பார்க்க வந்திருக்காங்க, அதாவது என்னோட மாமியார். ஸோ அவங்களும் அது பிரேம்ஜி பக்கத்தில் இருந்ததுனால மாமியாரை பற்றி பேசணும் போல தோணுது. அப்போ இது குடும்பங்கள் கொண்டாடும் மேடை ஆயிடுச்சு சார் இப்போ. ஆமாம், குடும்பத்துடன் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் இது. ஸோ அவங்களும் அப்படி தான், ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க எங்கே இருந்தாலும். தேங்க்யூ. அண்டு இன்னொரு பாயிண்ட் சொல்ல நினச்சேன். நடுவில் ப்ரோ பேசும்போது இவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மேட்சை விட்டுட்டு வந்திருக்கீங்க, அதுவும் நாங்களாம் ஒரு பார்ட்டியோட பார்ப்போன்னு நீங்கள் அப்படியே அப்படிலாம் பண்ணீங்க. இல்லைன்னா தெரியாது உலகத்துக்கு. அப்படியே நீங்கள் பார்ட்டி பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப ஃபீல்லாம் பண்ணி ஸோ ஆமாம் ப்ரோ. ரிசு, உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி மேட்சை விட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்றதே பெரிய விஷயந்தான். நானும் உட்காந்து ஃபோனில் பார்த்துனே தான் அந்த நிதிஷ் ராணா அடி வெளுக்கிறான் ப்ரோ, 100 அடிச்சிருவான் போல். ஐயோ அந்த மாதிரி. அது வேறு, இன்றைக்கி ஜெயிச்சா வேண்டிய நேரம் ரொம்ப கஷ்டம். 10 ஓவருக்கு 100 ரன் ப்ரோ, ஸ்கோரும் சொல்லிட்டோம் உங்களுக்கு. அதுதான் ஆக்சுவலாக நாங்கள் கேள்வியாகவே கேட்கலான்னு இருந்தோம் சார். டெலிவிஷனில் அப்டேட் வரதுக்கு முன்னாடி சதீஷ் சாரோட இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் அப்டேட் வந்துருது சார் ஐபிஎல் பற்றி. எப்படி சார் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ப்ரொடியூசர் தான், எங்கள் ப்ரொடியூசர் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு, அகோரம் சார். ஸோ எனக்கு ப்ரோக்கெலாம் அப்பப்போ டிக்கெட் கொடுப்பாரு. படம் கொடுக்கறதோடு சேர்ந்து கூட டிக்கெட்டும் கொடுப்பாரு. ஸோ அப்படி போய் பார்க்குறது தான். அண்ட் ரிசு, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையிலே உங்களுக்காக தான் இத்தனை பேர் இந்த இதை வாங்குறாங்க. ஸோ ரிசு பாய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி அவார்டு கொடுக்குறது மட்டும் கிடையாது, நாளைக்கு பிரியாணி கொடுத்து விட்றா தம்பி ராஜா. ரம்ஜானுக்கு நல்லா பண்ணி தருவான். யார் வீட்டில் பண்ணுறாங்களோ தெரில. விருதை விட அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காமல் கொடுத்து விட்டுரு. இந்த நேரத்தில் இந்த மேடை இன்னும் அழகாக்குவதற்காக சட்டம் என் கையில் படத்துடைய இயக்குனர் சாச்சி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
படத்தினுடைய இயக்குனர் மேடையில் இணைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வெல்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எங்களுக்காக கண்டிப்பாக சொல்லுங்க, ஹவு ஸ்பெஷல் இந்த மொமெண்ட் உங்க படத்துக்காக அவர் விருது வாங்குறாரு. இது எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இது வரைக்கும் எந்த அவார்டும் வாங்கினது கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சி வந்து நிறைய கப்புலாம் வாங்கிட்டு வருவா, நிறைய இதெல்லாம் வின் பண்ணியிருக்கா. பட் நம்ம இது வரைக்கும் எந்த கப்பும் வாங்கினதில் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எங்கள் அம்மாவோட பெரிய கனவு என்னென்னா என் தங்கச்சிக்கு நல்லா கல்யாணம் பண்ணணுன்ட்டு, அதை பண்ணிட்டாங்க. அடுத்து நான் ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு. அது பார்த்துட்ருக்காங்க என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும். தேங்க்யூ. அண்ட் மெயினாக இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹீரோ. அப்புறம் இதை தாண்டி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண லைட்மேன், நம்மளுக்கு ப்ரொடக்ஷன், சாப்பாடு போட்டவங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணுன்றதுக்காக பார்த்து நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த சாப்பாடு போட்டவங்க முதல் கொண்டு, செட் அசிஸ்டன்ட்ஸ் முதல் கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி. இந்த முதல் மேடையில் உங்களுக்கான முதல் விருது, இதை வழங்குவதில் ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐகான் அவார்ட் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. சட்டம் என் கையில் திரைப்படத்தின் இயக்குனர் சாட்சி அவர்களுக்கான விருது இதோ. சிறந்த இயக்குனருக்கான விருது சாட்சி அவர்களுக்கு. சட்டம் என் கையில் திரைப்படத்திற்காக மீண்டும் ஒரு முறை let's hear it up for the best director of the year. and உங்களுக்கு ஸ்டுடியோ ஒன் சார்பாக ஒரு அழகான gift hamper. சார், ரெண்டு பேருமே சட்டத்தை கையில் எடுத்து படத்தை கொடுத்துட்டீங்க. பட் இப்போ வந்து அந்த படத்தை பற்றின ஒரு வைரல் மீம் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மீமை உங்களுக்காக நாங்கள் எல்இடியில் காமிக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தலாம், அதுக்கப்புறம் யூ கேன் ஷேர் அபவுட் தட். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் ஆன் தி ஸ்க்ரீன்? சார், இந்த மீம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு சார். படத்தில் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்தது பார்த்தோம். நேரில் கூட நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க போறீங்க, ஒரு பார்ட்டியில் சேர போறீங்க அப்படின்லாம் எங்களுக்கு செய்தி வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி. பொதுவாக மீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீம் போட்டு கலாய்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை ஒரு மீம்னு போட்டு உங்களை நீங்கள் எமோஷனல் டேமேஜ் இதில் வைரலாக வேற போகுதுன்ற. ஏமா நீ பார்த்தா உனக்கு அப்புறம் நான் பார்த்தேன். சார், தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை. ப்ளீஸ். அது ரிசு நினைப்பான், ஏன்டா இவ்வளோ நேரம் புகழ்ந்துட்டு அப்படின்ட்டு. பட்டு ஓகே, எனக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காருன்ற அந்த முயற்சி நான் என்றைக்குமே பாராட்டுறேன். நல்லா இருக்கு, பெரிய வைரலாக இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பெருந்தன்மையை நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். இன்னொன்று, பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு நிறைய இடத்துல அவார்ட் தராங்க, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸுக்கு தராங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். பட் இதன் மூலமாக நிறைய பேரை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, அதை நான் பார்த்தேன். அண்டு மணிகண்டன் ப்ரோ, அவரும் அப்படி தான் நிறைய டிஃப்ரெண்ட் கதைகளை செலக்ட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நல்ல கதையை செலக்ட் பண்ணுன்றதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. நீங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இங்கே வாங்க வந்தது எல்லாமே நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தது பெருசாக பயங்கரமாக பண்ணோன்ட்டு. இப்போ சிங்கம்புலி அண்ணனும் அப்படி தான். அவர் வந்து மகாராஜா படம் பார்த்துட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணோடனே முதல்ல என்ன கேட்டார், ஏன்டான்னு எனக்கு திட்ட போகிற அதானே தம்பினாரு. இல்லைண்ணே, எல்லா கேரக்டரும் பண்ணோம், அதுதான் அதை நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரும் கண்டுபிடிச்சி இது ஒரு அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விருதாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய அவார்டு ஒரு பக்கம், இந்த விருது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு விருது தான். ஸோ அந்த இதுக்காக மிகப்பெரிய நன்றி இந்த அவார்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பிரசன்டிங் தி அவார்ட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து 25 இயர்ஸ், அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களுடைய விருது 25 வருஷம் ஆகல, 19 வருஷம் தான் இருக்கு. எப்படி கதை தேர்வு செய்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தவிர்க்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பேன். மற்றபடி நல்ல வாய்ப்புகளை வந்து தவற விடாம போயிடுறேன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல இயக்குனர்கள் எனக்கு நல்ல படங்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க தவிர்க்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுங்களேன். அதை சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.